ஹலோ ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மத்தி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க, புளி எடுத்து வச்சுக்கோங்க, 2 தக்காளி, சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்க போகிறோம். வெங்காயம் போட்டுக்கோங்க, 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி அரைச்சாதான் பச்சை வாசனை வராது. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அரைச்சிக்கணும். அரைச்சதை இப்போ குழம்புக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம். அரைச்சதை ஊற்றிட்டு புளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நல்லா கரைக்கணும். கரைச்சிட்டு இப்போ அதுக்கு தேவையான மிளகாப்பொடி போட்டுக்கலாம். மிளகாப்பொடி போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். நிறைய நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூனு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து இப்போ கரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணுங்கள். நல்லா மீன் குழம்பு கொதி வரட்டும். கொதி வந்த உடனே மீன் போடுங்க. நல்லா கொதிக்குது, இப்போ மீன் போடலாம். இந்த மீன் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் மீன் பொரித்து வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.